நான் இப்போ உங்களுக்கு ஒரு கன்னட நாட்டுப்புற கதை சொல்லப் போகிறேன். இதை தொகுத்தவர் டாக்டர் ஏ.கே. ராமானுஜன் என்ற ஒரு ஆங்கில பேராசிரியர். இவர் அமெரிக்க யூனிவர்சிட்டியில் ஆங்கில பேராசிரியர் ஒர்க் பண்ணார். ஒரு சிறந்த ஆங்கில கவிஞரும் கூட. இவர் தமிழ்நாட்டுக்காரர் தான். ஆனால் மைசூரில் படித்தவர். அதனால் அவர் கன்னடம் நல்லா தெரியும். ஆங்கிலம் அதோட நல்ல ஆங்கிலத்தை ரொம்ப தேர்ச்சி பெற்றவர். அதோட சமஸ்கிருதம் எல்லாம் தெரியும். ஒரு சிறந்த அறிஞர் அவர் தொகுத்த கதைகளில் ஒன்று உங்களுக்கு சொல்ல போகிறேன். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை. ரொம்ப எளிமையான அழகான கதை. கர்நாடகாவில் ஒரு கிராமத்தில் ஒரு ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் அவருடைய கணவருமா வசிச்சிட்ருக்காங்க. அவர் ஒரு வியாபாரி. காலையில் சாப்பிட்டு போனார்னா மத்தியானம் சாப்பிட வருவார். அப்புறம் ராத்திரி ஒரு 8 மணிக்கு மேலே தான் அவர் கடையை சாத்திட்டு திரும்ப வருவார். இது அவங்களுடைய ரொட்டீனும். அந்த அம்மா அவங்களுடைய அந்த வீட்டு வேலைகளை பார்த்துக்கிட்டு நிம்மதியாக இருந்தாங்க. அந்த அம்மாவுக்குள்ளே ரொம்ப நாளாக ஒரு பாட்டும் ஒரு கதையும் அவங்களுக்கு ரொம்ப அடங்கி உள்ளே இருந்துச்சு அவங்க மனசில். அது ரொம்ப நாளாக அது பாடி அந்த அம்மா அது யாருக்கும் பாடி காமிச்சதும் இல்லை, அந்த கதையை சொல்லவும் இல்லை. அதனால் அந்த கதைகளும் பாட்டும் வெளியே வர முடியாமல் அதில் யாரும் சொல்லாதனால அது திக்கும் அடிக்கிட்டு உள்ளே இருந்த மாதிரி இருந்துச்சு. அது தேர் கிரேவிங் ஃபார் எக்ஸ்ப்ரெஷன். அதனால் முடியாத போது ஒரு நாள் அந்த அம்மா மத்தியானம் வேலை செஞ்சுட்டு அசந்து தூங்கிட்டு இருந்தாங்க. அப்போ வாயை திறந்து தூங்கியிருந்த போது அந்த அவங்க வாயிலேருந்து அந்த கதை தப்பிச்சு அந்த வீட்டில் ஒரு கோட்டா சவத்தில் தொங்குச்சு. அந்த பாட்டும் தப்பிச்சு அவங்க வீட்டுக்கு முன்னால் ஒரு ஜோடி செருப்பாக உட்காந்துச்சு. அவர் ராத்திரி அந்த அம்மாவுக்கு தெரியாது. ராத்திரி அவர் கடம்பு மூணு பிறகு வரையில் பார்த்தா வெளியே ஒரு ஜோடி செருப்பு கிடக்கு. உள்ளே பார்த்தா ஒரு கோட்டு ஒன்று தொங்குது. அதை பார்த்தா யாரும் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த அம்மாவை கேட்குறாரு, யாரும் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அந்த அம்மா சொல்கிறாங்க, யாரும் வரலையே, இன்றைக்கி பூரா நான் தான் தனியாக இருக்கேன் அப்படிங்கிறாங்க. அவர் அப்புறம் எப்படி அந்த கோட்டு செருப்பு வந்துச்சு அப்படின்னா அந்த அம்மா பார்க்குறாங்க. அந்த அம்மாவுக்கு ஒன்றும் புரியலை, இது எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது அப்படின்ட்டாங்க. இவர் அவர் அந்த அம்மா சொல்கிறாரு நம்பலை, யாரோ வந்திருக்காங்க, அதை மறைக்குது இந்த அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவோட சண்டை போடுறாரு. போ அந்த அம்மாவுக்கு அவருக்கும் பெரிய சண்டை ஆகி போகுது. அது அந்த அம்மாவை திட்டி அடித்து அவரை கோபத்தில் அவருடைய பாயையும் ஒரு தலையணை எடுத்துகிட்டு அந்த ஊரில் உள்ள ஹனுமன் கோயிலில் போய் படுத்துக்கிறார். அந்த ஊரில் உள்ள விளக்குகள்லாம் அப்போல்லாம் விளக்குகள் என்பது இப்போ இந்த மாரி எலக்ட்ரிசிட்டியெல்லாம் கிடையாது. விளக்கு மாடத்தில் ஏற்றி வைக்கிற விளக்குகள் தான். அந்த விளக்குகள் அவங்க எல்லா வீட்லேயும் அணைச்ச பிறகு அது அந்த கோயிலில் கூடி இந்த பல கதைகள் பேசிகிட்ருக்கோம். அந்த ஊரில் நடந்தது, வீட்டில் நடந்ததெல்லாம் பற்றி பேசிகிட்ருக்கோம். அதுமாரி அன்னைக்கு அந்த மற்ற விளக்குகள்லாம் நேரத்தோடு வந்துடுச்சு. இந்த வீட்டில் இருந்த விளக்கு மட்டும்தான் லேட்டாக வருது. இது லேட்டாக வந்தோன்னா மற்ற விளக்குலாம் கேட்குது, ஏன் லேட்டாக வந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்குது. அதுக்கு அந்த விளக்கு சொல்லுது, எங்கள் வீட்டில் அந்த அம்மாவும் ஐயாவும் ரொம்ப நேரம் சண்டை போட்டாங்க, அதனால் விளக்கை அணைக்கலை, அதனால் என்னால் உடனே வர முடியலை, நேரத்தோடு வர முடியலை, அதனால் லேட்டாக வந்தேன் அப்படிங்குது. எதுக்காக சண்டை போட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த விளக்கெல்லாம் கேட்குது. அந்த வீட்டில் ஒரு செருப்பும் புதுசாக ஒரு செருப்பு ஒரு ஜோடி செருப்பும் ஒரு கோட்டும் இருந்துச்சு. அதை பார்த்துட்டு அந்த ஐயா யார் வந்திருக்காங்கன்னு கேட்டார். அந்த அம்மா யாரும் வரலன்னு சொன்னோன்னே அவங்க 2 பேருக்குள்ளே சண்டை ஆகி போச்சு. அவங்க அந்த செருப்பும் அந்த கோட்டம் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த விளக்குகள் கேட்குது. அது சொல்லுது, அந்த அம்மாவுடைய மனசுக்குள்ளே ரொம்ப நாளாக ஒரு பாட்டும் ஒரு கதையும் அடைஞ்சு எழுந்துச்சு. அந்த பாட்டும் கதையும் தான் வெளியே அந்த கோட்டும் செருப்புமா உட்காந்துக்கிடுச்சு. அது அந்த அம்மாவுக்கு தெரியாது. அந்த ஐயா பார்த்தோன்னே அவர் யாரோ வந்திருக்காங்கன்னு சொல்லி அவர் கேட்டார். அந்த அம்மாவுக்கு தெரியாதனால அந்த அம்மா உண்மையை தான் சொன்னாங்க, தெரியாது, எனக்கு தெரியலன்னு சொன்னாங்க. ஆனால் அதுக்கு அவர் நம்பலை. அவர் அந்த அம்மா ஏதோ மறைக்குன்னு சொல்லி அந்த அம்மாவோட சண்டை போட்டு அந்த அம்மா அடித்து அதனால் கோவமாக என்ன பண்ணார், அவர் வீட்டை விட்டு வெளியே போயிட்டார். அவர் போன போது தான் லைட்டெல்லாம் அமர்த்தினாங்க. அதுக்கு பிறகு தான் எனக்கு நான் வர முடிச்சு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தான் இதை கேட்டுருக்காரு அவர் இப்போ அங்கே அந்த பிரகாரத்தில் படுத்திருக்க அந்த வீட்டுக்காரர். அப்போ தான் அவருக்கு உண்மை தெரியுது. அவர் வருத்தத்தோடு தூங்கிட்டு அன்றைக்கி ராத்திரி தூங்கிட்டு காலையில் வீட்டுக்கு வந்தோடனே அந்த அம்மாட்ட கேட்குறாரு, என்ன பாட்டு,
எனக்கு கொஞ்சம் பாடிக்காமி அப்படிங்கிறாரு. என்ன கதை சொல்லு அப்படிங்கிறாரு. நம்ம பாட்டா? என்ன பாட்டு? கதையா? அது என்ன கதை? அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவுக்கு திருப்பி கேட்குது. அந்த அம்மாவுக்கு தெரியாது. அதனால் இதுதான் வந்து அந்த கதை. ஒரு எளிமையான அழகான ஒரு கதை இது. இது மாதிரி இன்னொரு கதையோடு உங்களை மறுபடியும் நான் சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.